அவர் பிறக்கும் போதுவே அவர் என்னத்தை முன்குறித்து பிறந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே ராஜா, நீ என்னுடைய ஜனம் அப்படி என்றதை முன்கூட்டியே அவர் அறிவித்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அவர் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை உடைய ஒரு பிறப்பாய் இங்கே கொண்டு வந்தது பூமியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னாக்கா, நம்மளை எல்லாரையும் ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறார். ஆமென். நம்மளை எல்லாரையும் அவர் ஆளுகை செய்வார். நமக்கு ஆளுகை செய்கிற தலைவர்களை விட அவர் மேலான ஒரு தலைவர். அவர் ஏன் பிறந்தார்? நம்மை ஆளுகை செய்ய பிறந்தார். அல்லேலூயா. ஒரு சிறிய தாழ்மையில் வந்தார். ஏன் சிறிய தாழ்மையில் வந்தார் அப்படின்னாக்கா, என்னை ஆளுகை செய்ய வந்தார். அவர் கொடுத்த ஒரு பெரிய உயர்வு என்ன? அவர் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆளுகை எனக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை எனக்குள் வந்திருக்கிறது. கர்த்தர் என்னை ஆளுகிறார். ஆமென். இன்னும் வசனம் புரியலை, பெரியவங்கெல்லாம் கவனிப்போம். இப்போ நம்மளை யார் ஆளுகை செய்கிறாங்கன்னா, நமக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் நம்மளை ஆளுகை செய்யலை, பிசாசு நம்மளை ஆளுகை செய்யலை, நம்மளுடைய சுயம் ஆளுகை செய்யலை, நம்மளுடைய பாவங்கள் நம்மளை ஆளுகை செய்யலை, நம்மளுடைய உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை ஆளுகை செய்யலை. நம்மளை கர்த்தர் ஆளுகை செய்கிறதுனால தான் இப்போ நம்ம சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்கிறதுனால தான் நான் ஏசப்பா பிள்ளைன்னு நம்ம அறிக்கையிடுறோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறதுனால தான் ஐயோ ஆண்டவருக்கு அப்பா இதெல்லாம் பிரியமில்லை அப்படின்னு ஒரு காரியத்தை தவறி வரனாக்கா, விட்டு விலகி வரனாக்கா, எதனால்? அவர் ஆளுகை செய்வதனால. இப்போ நமக்கு இருக்கிற அதாவது ஞானத்தினாலேயே நம்ம வேண்டாம் வேண்டாம் நம்ம அமைதியாக போயிடுவோம் அப்படி நம்ம அமைதியாக வரோம். தேவனுக்கு பிரியமில்லாதது நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க வேண்டாம் அப்படி நம்ம விட்டு கொடுத்து வரமே. எதனால்? அவர் ஆளுகை செய்வதனால. அவர் நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். உள்ளத்தில் பேசுவார். வேண்டாம் இந்த இடத்த நிற்காத, போயிடு, வேண்டாம் இதை சொல்லாத, வேண்டாம் இதை செய்யாத, வேண்டாம் இதை பேசாத. இது யாருடைய ஆளுகை? ஆண்டவருடைய ஆளுகை. ஆமென், 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 ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் நம்மை ஆளுகை செய்ய பிறந்தார். ஆமென். சிறிய தாழ்மையில் பெரிய உயர்வு. நாம் இன்னைக்கு யாரால் ஆளப்படுகிறோம்? கர்த்தரால் ஆளப்படுகிறோம். நமக்கு ஒரு ராஜா இருந்து ஆண்டாலும் சரி, நமக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் ஆண்டாலும் சரி, நமக்கு மேலே ஒரு பெரிய பிரதமர் ஆளலாம், நமக்கு மேலே ஒரு பெரிய முதலமைச்சர் ஆளலாம், ஆனால் நம்மை ஆளக்கூடியவர் ஆண்டவர். ஆமென். அதனால தான் நம்ம கேட்குறோம், ஆளுகை செய்யும் ஆவியானவர். ஏன் அப்படி கேட்குறோன்னா, அவருடைய ஆளுகை 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 அவருடைய ஆளுகைக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் ஆளுகைக்குள் நம்ம இல்லைன்னு சொன்னால் நாம் எப்படி மனமோன போக்கில் போயிட்டு இருப்போம். தோத்துறோம். மனமோன போக்கில் போயிட்டு இருப்போம். ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆளை போல இருப்போம். ஒரு மெய்ப்பனற்ற மந்தையை போல இருப்போம். அவருடைய ஆளுகை நம்ம இருப்பதுனால நம்ம அழகாக, நேர்த்தியாக, செம்மையான பாதையில் கற்று நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆமென். அவருக்குள் இருப்பதனால, அவரோடு இருப்பதனால, வசனம் சொல்லுகிறபடி, பவுல் எழுதியபடி, கொரிந்தியரில் வசனம் சொல்லுகிறபடி, சகலத்தில் அவர் ஒழுங்கும் கிரமமாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமாமே, ஆமென். அப்போ வசனம் சொல்லுகிறபடி கிரமமாய் செய்யப்படாத யாவும் அக்கிரமமே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஆளுகை செய்வதனால கர்த்தர் நம்மளை நேர்த்தியும் செம்மையுமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். கிரமமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம அவர் கிரமமாய் அவர் நம்ம நடத்துவதனால நாம் கிரமமாய் வாழ்கிறோம். நம்ம கிரமமாய் குடும்பத்தை நடத்துகிறோம். நம்ம கிரமமாய் நாம் ஸ்தோத்திரமுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துகிறோம். அல்லேலூயா. அது அவருடைய ஆளுகை. அவருடைய ஆளுகை இல்லைனாக்கா ஸ்தோத்திரம், நாம் எந்த நேரத்தில் என்ன செய்வோம், எங்கே போவோம், என்ன பண்ணுவோம், எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. நம்ம ஊருக்குள்ளே பல வார்த்தைகள் சொல்லுவார்கள். சிலரை பார்க்கும்போது, ஐயா அவன் மோசமானவன், ஐயா அவன் சோம்பேறி, ஐயா அவன் வீட்டுக்கு அடங்காதவன், ஐயா அவன் ஊருக்கு அடங்காதவன், ஐயா அவன் ஒரு ஊதாரி, அவன் ஒரு பொல்லாதவன், அது ஊரை சுற்றுறவன். பல வார்த்தை இருக்கிறது, பல வார்த்தை இருக்கிறது, பல வார்த்தை இருக்கிறது. எத்தனையோ காரியம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அதுவா அது அது அப்படிப்பட்டது, இது இப்படிப்பட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், இன்றைக்கி நம்மளை கர்த்தர் ஆளுகை செய்வதனால ஆண்டவர் நம்மளை அமைதியானவனு பேர் எடுக்க வச்சிருக்கிறார். ஆமாம், அவருடைய ஆளுகை.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்வதனால அவங்க இருக்கிற இடம் தெரிலங்க அப்படின்ற இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென். அவர் ஆளுகை செய்வதனால அவர் நம்மளை அவ்வளவு நேர்த்தியாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இதுதான் சிறிய தாழ்மையில் பெரிய உயர்வு. இவ்வளவு எளிமையாக இயேசுபிரான் வந்தார், இவ்வளவு தாழ்மையில் வந்தார், இவ்வளவு பெரிய நல்ல செயலாம் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே, அதாங்க பெரிய உயர்வு. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரால் அதை உணர முடியுது? எத்தனை பேர் அதை உணர முடியுது? ஆமென். இவ்வளவு சாதாரணமாய் வந்த ஒரு தெய்வமாகிய இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால இவ்வளவு பெரிய காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், அனுபவித்து இருக்கிறேன், இனிமேல் அனுபவிக்க போகிறேன். அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. சிறிய தாழ்மையில் பெரிய உயர்வு. அப்போ சிறிய தாழ்மையில் வந்தவர் என்னை பெரிய அளவில் காப்பாற்றுகிறார். சிறிய தாழ்மையில் வந்தவர் என்னை பெரிய அளவில் சுத்திகரிக்கிறார். சிறிய தாழ்மையில் வந்தவர் பெரிய ஆளுகை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த தேவன் நம்மை நித்த நடத்துவார். ஸ்தோத்திரம். அப்போ நமக்காய் பிறந்தவர் இன்னும் நம்மளை காப்பாற்றுவார். நமக்காய் பிறந்தவர் இன்னும் நம்மளை சுத்திகரிப்பார். நமக்காய் பிறந்தவர் இன்னும் நம்மளை ஆளுகை செய்வார், 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 செய்வார். அவருக்கு நல்ல கரந்தட்டி நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விசை எழும்பி நின்று ஸ்தோத்திரம் நம்மை அர்ப்பணித்து ஒரு ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவன்